ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைட் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 1/2 kg வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் நான். அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஈரம் இல்லாமல் ஒரு துணியை வச்சு தொடச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வானல் ஹீட் ஆனப்புறம் இந்த வெண்டைக்காயெல்லாம் போட்டுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு. இது கூட வதக்கும்போது நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. இது மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இந்த வதக்கும்போது ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி வரும். அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் நல்லா போகிற மாதிரி வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனப்புறம் எடுத்துட்டால் போதும். அது பிசுபிசுப்பு தன்மை மட்டும் இல்லாமல் இருக்கணும். இப்போ அதை தனியாக ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அப்புறம் அதே வானலில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு அது நல்லா பொரியும் போது நான் வெந்தயம் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இதை கூட சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா பச்சை வாசனை போய் அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட ஆட் பண்ணி அந்த தக்காளியோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டுக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி வதக்கும்போது கொஞ்சமாக சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நாம் வெண்டைக்காய்க்கு உப்பு போட்டு தான் வதக்கியிருக்கோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள் இது கூட போட்டிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த புளி குழம்புக்கு ரொம்பவே தேவையான புளியும் நம்ம ஊற வச்சுக்கலாம் சைடில். இப்போ 2 ஸ்பூன் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. புளி நீங்கள் தக்காளி கம்மியாக சேர்த்துருந்தா புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். மசாலா வாசனால் போன அப்புறம் அது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காவும் ஆட் பண்ணியாச்சு. இது கூட இப்போ நல்லா கொதி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசலை வடிகட்டி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க. இது நல்லா கொதி வந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சிடலாம். நீங்களும் இது மாதிரி பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.